நம்ம எல்லாருமே தாழ்ச்சி அப்படின்ற நற்பண்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதன் முக்கியத்துவத்தை பற்றி விவிலியத்திலும் புனிதர்களையும் பேசுவதை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த தாழ்ச்சியை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி நம்ம கடைப்பிடிப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த வீடியோவில் தி ரூல் ஆஃப் செயின்ட் பெனடிக்ட் புனித ஆசீர்வாத பெருனுடைய விதிமுறைகள் அப்படின்ற புத்தகத்திலிருந்து இந்த தாழ்ச்சியை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எப்படி கடைப்பிடிக்கலாம் அப்படின்றதுக்கு புனித ஆசீர்வாத தரக்கூடிய 12 எளிமையான படிநிலைகள் அல்லது 12 விதிமுறைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புனித ஆசீர்வாதவர் 5வது மற்றும் 6வது நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஒரு துறவி. இவர் தான் இந்த மொனாஸ்ட்ரிகளை உருவாக்குவது, அதாவது குரு மடங்களை உருவாக்குவதிலும் அதன் விதிமுறைகளை திருச்சபைக்கு தருவதிலும் முன்னோடியாக விளங்கியவர் தான் புனித ஆசீர்வாதப்பர். புனித ஆசீர்வாதப்பர் அவருடைய இந்த விதிமுறைகள், ஒரு குருமடம் எப்படி இருக்கணும், ஒரு துறவற மடம், ஒரு மொனாஸ்ட்ரி எப்படி இருக்கணும், அது எப்படி இயங்கணும் அப்படின்ற விதிமுறைகள் எல்லாத்தையும் இந்த ரூல் ஆஃப் செயின்ட் பெனடிக்ட் புனித ஆசீர்வாதப்பரனுடைய விதிமுறைகள் அப்படின்ற புத்தகத்தில் அவர் வழங்கியிருக்கிறார். அதில் 7வது அதிகாரம் 7th சாப்டரில் இருக்கக்கூடியது தாழ்ச்சி என்னும் இந்த நற்பண்பை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு அவர் ஒரு சில 12 படிநிலைகளை அவர் நமக்கு கொடுக்குறார், அல்லது 12 விதிமுறைகளை கொடுக்குறார். இந்த வீடியோவில் நம்ம இந்த 12 படிநிலைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குரு மடங்களில், துறவற மடங்களில் புனித ஆசீர்வாதப்பர் தாழ்ச்சியை கடைபிடிப்பதற்காக கொடுத்த அந்த 12 படிநிலைகளை இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். புனித ஆசீர்வாதப்பர் இந்த 12 படிநிலைகளை எதை அடித்தளமாக கொண்டு நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 11வது வசனத்தை அடித்தளமாக கொண்டு கொடுக்குறார். அதாவது தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்ற அந்த ஒரு இறை வார்த்தையை, ஆண்டவர் இயேசுனுடைய அந்த ஒரு வார்த்தையை அடித்தளமாக கொண்டு தான் அவர் இந்த 12 படிநிலைகளை கொடுக்குறார். இதை எப்படி புரிந்துக்க சொல்லி நம்மளை அழைக்கிறார் அப்படின்னாக்க, தொடக்க நூலில் யாக்கோபு கண்ட அந்த ஏணியை போல் நம்மை கற்பனை செய்து கொள்ள அவர் அழைக்கிறார். அந்த ஏணியினுடைய 2 அந்த குச்சிகளை போல் நம்மளுடைய உடலையும் ஆன்மாவையும் அவர் எண்ணிக்கொள்ள அவர் அழைக்கிறார். அந்த ஏணியினுடைய படிகளை இந்த தாழ்ச்சியினுடைய இந்த 12 படிநிலைகளாக நம்மை கற்பனை செய்து கொள்ள அழைக்கிறார். நம்மை நாமே தாழ்த்துகிற போது அந்த ஏணியில் நம்ம ஏறி மேலே போவதாக பொருளாகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒருவேளை நாமே உயர்த்துகிறோம் அப்படின்னாக்க அந்த ஏணியில் மேலே ஏறுவதற்கு பதிலாக நம்ம கீழே இறங்கி கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி புனித ஆசீர்வாதப்பர் குறிப்பிடுகிறார். அப்போ இந்த புனித யாக்கோபினுடைய இந்த ஏணியின் 12 படிநிலைகளை தான் இந்த தாழ்ச்சியின் ஏணியாக அவர் நம்மை கற்பனை செய்து கொள்ள அழைக்கிறார். அந்த 12 படிநிலைகள் தான் இப்போ நமக்கு இந்த ரூல் ஆஃப் செயின்ட் பெனடிக்ட் புனித ஆசீர்வாதப்பரனுடைய விதிமுறைகள் அப்படின்ற புத்தகத்தில் தாழ்ச்சியை கடைபிடிப்பதற்காக அவர் நமக்கு வழங்கக்கூடிய 12 எளிமையான படிகள். புனித ஆசீர்வாதப்பர் நம்ம தாழ்ச்சின்ற நற்பண்பை அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக அவர் கொடுக்கக்கூடிய முதல் விதிமுறை என்ன அப்படின்னாக்க, கடவுளினுடைய கட்டளைகளையும் திருச்சபையின் கட்டளைகள் அனைத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதுதான் நம்ம பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்கள் வாசிச்சோன்னா, ஆண்டவர் இயேசுவே அவர் கடவுளுக்கு இணையாக இருந்தாலும் அதை வலிந்து பற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக கருதாமல் தம்மை வெறுமையாக்கி கொண்டு சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ நாமே தாழ்த்தி கொள்வது கடவுளுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு சமமாகிற ஒன்றுக்கு ஒன்று தொடர்புக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இந்த இறைவார்த்தையில் தெரிந்து கொள்கிறோம். அதனால தான் புனித ஆசீர்வாதப்பர் சொல்கிறார், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது நாமே தாழ்த்தி கொண்டு அன்றாட வாழ்க்கையில் தாழ்ச்சி என்றும் நற்பண்பை நாம் கடைபிடிப்பதற்கு சமமாகும் அப்படின்னு சொல்லி புனித ஆசீர்வாதப்பர் குறிப்பிடுகிறார். 2வது விதிமுறை நமக்கு உகந்தவற்றில் அக்கறை கொள்ளாமல் இருப்பது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, ஒருவேளை நம்ம வீட்டில் 2 தோசை சுடுறாங்க அப்படின்னாக்க, அதில் ஒரு தோசை லைட்டாக தீஞ்சு போயிருக்கு, இல்லை பிஞ்சு போயிருக்கு அப்படின்னா அதை நாம் எடுத்துக்கொண்டு அந்த நல்ல தோசையை நம்மளுடைய குடும்பத்தினர்களுக்கு விட்டு கொடுப்பது. அதே போல் தான் நம்ம இன்னொரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா, புனித அலோசியஸனுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா, ஒரு குருமடத்தில் சேர்ந்தப்போ இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஒரு படிக்கட்டு ரூமை, சௌகரியம் குறைந்த அந்த ஒரு ரூமை, அந்த ஒரு அறையை அவர் தேர்ந்து கொண்டு நல்ல அறையை மற்ற சகோதரர்களுக்கு அவர் விட்டு கொடுத்தாராம். இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னாக்க, நாம் பிறருடைய நலனையும் அவர்களுடைய வளர்ச்சியையும் அவருடைய நன்மைக்குமே முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு பிறருக்கு உகந்தவற்றை நாடுவதையும் நமக்கு உகந்தவற்றை நாடாமல் இருப்பதையும் தான் விவிலியமும் கற்பிக்கிறது, புனித ஆசீர்வாதப்பரும் கற்பிக்கிறார். இதை தான் நம்ம ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 15வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களிலும்
1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 24வது வசனத்திலும் வாசிக்கிறோம், கிறிஸ்துவே தமக்கு உகந்தவற்றை நாடவில்லை, அதே போல் நாமும் நமக்கு உகந்தவற்றை நாடாமல் இருக்கவும் பிறருடைய வளர்ச்சியிலும் நன்மையிலும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு உகந்தவற்றை நாடுங்கள் அப்படின்னு சொல்லி இறை வார்த்தையும் நமக்கு கற்பிக்கிறது. 3வது விதிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, நம்மளுடைய மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிவது. இதுதான் நம்ம எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6வது அதிகாரம் 5வதுலேருந்து 7வது வசனத்திலும், தீத்துவுக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் நமக்கு என்ன கற்பிக்கிறது அப்படின்னாக்க, உலக தலைவர்களுக்கு பணியாளர்களை கீழ்ப்படிய சொல்லி அழைப்பு விடுகிறது. அது ஏதோ உலக தலைவர்களுக்கு கீழ்ப்படிவது போல அல்லாமல் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுவதை போல் உலக தலைவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிகள் அப்படின்னு சொல்லி இந்த விவிலியத்தினுடைய இறைவார்த்தைகள் நமக்கு கற்பிக்கிறது. இதுதான் புனித ஆசீர்வாதப்புறம், உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல் அவர்களுக்கு கீழ்ப்படிங்கள். இது ஒரு தாழ்ச்சியின் ஒரு அடையாளமாக இருக்கும். ஒருவேளை அவங்க தப்பாக கூட சொல்லலாம், ஆனாலும் என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய மேல் அதிகாரி அவர் சொல்வதை நான் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை நான் கடைப்பிடிப்பேன் அப்படின்றது ஒரு தாழ்ச்சியை கடைப்பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது. 4வது விதிமுறை, நம் மீது சுமத்தப்படக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லாவற்றிலும் பொறுமையோடும் அமைதியோடையும் அதை விடாமுயற்சியோடு தாங்கிக் கொள்வது தான் 4வது விதிமுறை தாழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. உதாரணத்துக்கு புனித ஜான் போஸ்கோவினுடைய வாழ்விலும் புனித டொமினிக் சாவியோட வாழ்க்கையிலும் பார்த்தோன்னா, அவர்கள் மீது பொய்யான பழியை சுமத்தப்பட்டது, தவறான குற்றம் அவர் மீது சுமத்தப்பட்ட போதும் அவர்கள் இருவருமே அமைதியாக அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள். அதை எதிர்த்து பேசலை. அவங்க சரி அப்படின்றத அவங்க நிரூபிக்க எந்த ஒரு வாக்குவாதத்திலையுமே அவங்க ஈடுபடவே இல்லை. புனித டொமினிக் சாவியிடம் ஏன் இந்த பொய்யான பழியை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ புனித டொமினிக் சாவியோ சொன்னாராம், ஆண்டவர் இயேசு மீதும் பொய்யான பழியை போட்டப்போ அவரும் அதை அமைதியாக தாங்கி கொண்டப்போ நானும் அதே போல் தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி புனித டொமினிக் சாவியோ குறிப்பிட்டாராம். அதே போல் தான் புனித ஜான் போஸ்கோ அவர் ஒரு சின்ன பள்ளி மாணவராக இருந்தப்போ கூட, அவர் நேர்மையான முறையில் தேர்வு எழுதினப்போ கூட அவரோட ஆசிரியர் அவர் மீது தவறான ஒரு பழி சுமத்தி அவர் காப்பி அடித்ததாக அவர் மீது பழி சுமத்தினப்போ கூட புனித ஜான் போஸ்கோ அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டாராம். அப்போது நாமளும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், பழிச்சொல்கள், கோபமான வார்த்தைகள், நம்மளை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நாமும் பொறுமையோடும் அமைதியோடும் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் அங்கே தாழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். அந்த நற்பண்பை நாம் கடைப்பிடிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இதன் வழியாக நாம் கடவுளுக்கு மகிமை செலுத்துகிறோம். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அது அமைகிறது. இதை தான் நம்ம ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 3-4 வசனங்களிலும், யாக்கோபு 1வது அதிகாரம் 2-4வது வசனங்களிலும் நாம் வாசிக்கிறோம். இந்த இறை வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகிறது, நாம் சோதனைகளிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் சந்திக்க நேரும்போது மன மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அதிலிருந்து நமக்கு மன உறுதி பிறக்கும். மன உறுதியிலிருந்து தகைமையும், தகைமையிலிருந்து எதிர்நோக்கும் நாம் நிறைவுள்ளவர்களாகவும் மாறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இறை வார்த்தைகள் நமக்கு கற்பிக்கிறது. அப்போ நம்ம மீது யாராவது தவறான குற்றத்தை சுமத்தினாங்களாலோ, அல்லது நம்ம யாராவது ஏளனம் செய்கிறார்கள் அப்படின்னாலோ, இல்லை நம்ம கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துல கோவப்படாமல் பொறுமையாக அமைதியாக அவர்கள் நம்ம மீது சுமத்தக்கூடிய தவறான பழிச்சொல்கள், ஏளன பேச்சுகள் எல்லாத்திற்கும் அமைதியாக நாம் இருக்கும்போது நாம் தாழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். 5வது விதிமுறை, அடிக்கடி பாவ சகித்தனம் என்னும் திருவருட் சாதனத்தை அணுகுவதன் மூலமாக நாம் தாழ்ச்சி அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி புனித ஆசீர்வாதப்பர் குறிப்பிடுகிறார். யாக்கோபு 5:16 குறிப்பிடுகிறது, ஒருவருக்கொருவர் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி. நம்ம ஒவ்வொரு முறை போய் குருவானவரிடம் முழங்கால் படியிட்டு நம் பாவங்களை ஒப்புக்கொண்டு அதை அறிக்கையிடும்போது உச்சகட்டமான தாழ்ச்சியை நாம் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறோம். அப்போ 5வது விதிமுறை, பாவ சங்கித்திரம் என்றும் திருவருள் சாதனத்தை அன்றாட வாழ்வில் அணுகுவதன் மூலமாக தாழ்ச்சியை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கலாம். 6வது விதிமுறை, கொடூரமான கஷ்டமான பணிகளை கூட முழுமையாக ஏற்றுக்கொள்வது. இதை தான் நம்ம 1 பேதுரு 2வது அதிகாரம் 18வது வசனத்திலையும் நாம் வாசிக்கிறோம். கொடூரமான தலைவர்களுக்கு கூட அடிப்படிந்து கீழ்ப்படிந்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுவதைப் போல அவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள் அப்படின்னு சொல்லி இறை வார்த்தையும் நமக்கு கற்பிக்கிறது. அதே போல் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனமும் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறது, முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் எல்லாவற்றையும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு குறிப்பிடுகிறது. அதாவது நம்ம தலைக்கணம் இருந்துச்சுன்னா தான், நம்ம தாழ்ச்சி இல்லைனா தான்
நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு வேலை கொடுக்கும்போது இதெல்லாம் நான் செய்கிறது எதுக்கு நான் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கும். ஆனால் தாழ்ச்சி இருந்துச்சுன்னா எல்லாவற்றையுமே நம்ம இது ஓகே, இது எனக்கு நடக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம். அதனால தான் முணுமுணுக்காமல் வாதாடாமல் கஷ்டமான எவ்வளோ கொடூரமான பணியாக இருந்தாலும் அதை நான் அமைதியாக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்றது தாழ்ச்சி இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு மனப்பான்மை வரும். அப்படின்றதுனால நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த துன்பங்கள் கஷ்டமான பணிகளை கூட பொறுமையோடும் முணுமுணுக்காமல் வாதாடாமல் அதை கடவுளை மனசில் நினைத்து கொண்டு நம்ம எவ்வளோ கொடூரமான தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கொடூரமான நடத்துதலையும் நம்ம அமைதியாக பொறுமையோடு சகித்து கொண்டு நம்ம அன்றாட வாழ்வில் நாம் செயல்படும் போது அந்த இடத்துல நம்ம தாழ்ச்சி என்றும் அந்த நற்பண்பை நாம் கடைபிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமைகிறது. 7வது விதிமுறை புனித ஆசீர்வாதப்பர் என்ன தருகிறார் அப்படின்னாக்க, மற்றவர்களை விட நாம் தாழ்ந்தவர்களாக சும்மா வாயில் மட்டும் சொல்லாமல் மனசிலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை விசுவசியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் நம்ம பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 3-5 வசனங்கள் நம்ம வாசிச்சோன்னா தெரியும். மற்றவர்களை எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள், மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உயர்ந்தவர்களாக கருதுகள் அப்படின்னு சொல்லி இறை வார்த்தை நமக்கு குறிப்பிடுகிறது. எல்லாவற்றிலும் பிறர் சார்ந்தவற்றை அவர்களுடைய நலனையே நாடுங்கள் அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் 2:3-5 வசனங்கள் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது. அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் மற்றவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், நற்செயல்கள், நற்பண்புகளை மட்டுமே நாம் கவனித்து அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்களையும் தீர்ப்பிடாமல், குறைபாடுகள் ஏதாவது பார்க்க வரும்னா அது நமக்குள்ளே பார்த்து நம்மை நாமே திருத்திக் கொள்ள முயற்சிப்பது தான் இந்த தாழ்ச்சியினுடைய 7வது ஒரு படிநிலையாக, 7வது விதிமுறையாக புனித ஆசீர்வாதப்பர் கூறுகிறார். 8வது விதிமுறை என்ன அப்படின்னாக்க, ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் ஆஃப் லைஃப்பை கடைப்பிடிக்க சொல்கிறார். அதாவது வாழ்விற்கான ஒரு விதிமுறையை கடைப்பிடிக்க சொல்லி புனித ஆசீர்வாதப்பர் அழைப்பு விடுகிறார். அதாவது காலையில் நம்ம இந்த நேரத்துக்கு தான் எந்திரிக்கணும், இந்த நேரத்தில் ஜெபிக்கணும், இந்த நேரத்தில் உணவு அருந்தணும், இந்த நேரத்தில் நம்ம ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சரியான ஒரு விதிமுறைகளை நம்மளுடைய அன்றாட நாளுக்கு விதித்து கொண்டு அதன்படி நம்ம ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வது தாழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழியாக புனித ஆசீர்வாதப்பர் நமக்கு வலியுறுத்துகிறார். 9வது விதிமுறை அமைதி காத்து தேவையான வார்த்தைகளை மட்டும் பேச சொல்லி புனித ஆசீர்வாதப்பர் அழைப்பு விடுகிறார். இதை நம்ம எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கேட்போர் பயனடையும்படி தேவைக்கேற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற வார்த்தைகளை மட்டுமே பேச சொல்லி இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுகிறது. அதாவது நம்ம நிறைய நேரங்களில் ஓவராக பேசுகிறது, அதிகமாக பேசக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு அதிகமாக தெரிவதை காட்டிக்கொள்வதற்காகவே நிறைய வார்த்தைகளை பேசிக்கொண்டு எப்போ பார்த்தாலும் மற்றவர்களை பேசாமல் முந்திக்கொண்டு மற்றவர்களை அமைதிப்படுத்திட்டு நம்ம முன்னாடி முந்தி கொண்டு பேசுவதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னா, எந்த ஒரு மனப்பான்மை அப்படின்னா, ஆழத்தில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு நிறைய தெரியும், நான் தான் பெரிய ஆள் அப்படின்றத காட்டிக்கொள்வதற்கு, இந்த இடத்துல நான் தான் முக்கியமானவன் அப்படின்றத காட்டிக்கொள்வதற்காக தான் நம்ம நிறைய நேரங்களில் நாம் மற்றவங்கள பேச விடாமல் அதிகமாக நாம் பேசுகிறோம். ஆனால் புனித ஆசீர்வாதப்பர் இந்த 9வது விதிமுறையில் நாம் அமைதி காத்து கொண்டு தேவையான வார்த்தைகளை மட்டும் பேச சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இதன் வழியாக அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒரு தாழ்ச்சியான மனிதர்களாக நாம் விளங்கலாம். அதிகமான சிரிப்புகளையும் அற்பத்தனத்தையும் குறைத்து கொள்ள சொல்லி புனித ஆசீர்வாதப்பர் அழைப்பு விடுகிறார். இதுதான் நம்ம சபை உரையாளர் 7வது அதிகாரம் 6வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். மூடரின் சிரிப்பு பானையின் கீழ் எரியும் முற்புதர் படபடவென்ற வெடிப்பது போன்ற ஒன்றுக்கு ஒப்பாகும், அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி இறை வார்த்தையை நமக்கு கற்பிக்கிறது. சிரிப்பது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம், அதனால் எந்த தவறும் கிடையாது. ஆனால் பல நேரங்களில் நம்ம ஓவராக சில நேரங்களில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சிரிப்பது மற்றவருடைய கவனத்தை நம்ம பக்கம் ஈர்ப்பதற்காகவே அமையக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டு வருகிறது. அதனால தான் புனித ஆசீர்வாதப்பர் கூறுகிறார், அளவுக்கு மிஞ்சின சிரிப்பு, முதிர்ச்சியற்ற நடத்தைகள், அற்பத்தனமான நடத்தைகள் எல்லாத்தையுமே குறைத்து கொள்ள சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். ஏன்னா மற்றவர்களுடைய கவனத்தின் மைய பொருளாக நாம் மாறுவதற்காகவே உள்நோக்கத்தோடு நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம் அளவுக்கு மிஞ்சி நாம் சிரிக்கும்போது நம்மளுடைய உள்நோக்கம் மற்றவர்களுடைய கவனத்தின் மைய பொருளாக நாம் மாற வேண்டும் என்று அமைகிறது. அப்படின்றதுனால இந்த முதிர்ச்சியற்ற அற்பத்தனமான அளவுக்கு மிஞ்சின சிரிப்புகளை குறைச்சிட்டு
ஒரு முதிர்ச்சியுள்ள ஒரு நடத்தையை நாம் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி புனித ஆசீர்வாதப்பர் அழைப்பு விடுக்கிறார். 11வது விதிமுறை, குறைவான வார்த்தைகளை பேசவும் ரொம்ப எளிமையான கவனம் நிறைந்த ஒரு நடத்தையை கொண்டிருக்கவும் புனித ஆசீர்வாதப்பர் அழைப்பு விடுக்கிறார். இதுதான் மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 36வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார், இறுதி நாளில் நாம் பேசிய ஒவ்வொரு தேவையற்ற வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். அப்போ தேவையில்லாமல் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இறுதி நாளில், தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்குற அளவுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பாவமாக ஆண்டவர் இயேசுனுடைய பார்வையில் அமைவதனால தான் புனித ஆசீர்வாதப்பர் குறிப்பிடுகிறார், நம்ம தேவையில்லாமல் அதிக பிரசங்கித்தனமாக நிறைய வார்த்தைகளை பேசுகிறது எல்லாமே எனக்கு நிறைய தெரியும், நான் பேசுகிறது கேளுங்க, நான் தான் இந்த இடத்துல முக்கியமானவன்றதை நாம் குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு மனப்பான்மையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாக தான் நிறைய வார்த்தைகள் பேசுகிறது அமைகிறது, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. அதனால தான் புனித ஆசீர்வாதப்பர் சொல்கிறார், குறைவான வார்த்தைகளை பேசுங்க, எளிமையாக நடந்து கொள்ளுங்கள், அதே நேரத்தில் கவனம் நிறைந்த ஒரு நடத்தையை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி புனித ஆசீர்வாதப்பர் நமக்கு 11வது விதியாக தருகிறார். 12வது விதிமுறையாக, நம்மளுடைய உள்ளத்திலும் நம்மளுடைய வெளி அலங்காரத்திலும் நம்மளுடைய செயல்களிலும் தாழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டி புனித ஆசீர்வாதப்பர் நமக்கு அழைப்பு விடுகிறார். அதாவது வெறும் நம்மளோட உள்ளத்தில் மட்டும் வைத்திருக்கிறாம நம்மளுடைய செயல்களிலும் நம்மளுடைய வெளி அலங்காரத்திலும், அதாவது உதாரணத்துக்கு நம்ம உடுத்தக்கூடிய உடையிலும், நம்மளுடைய நடைகளிலும், நம்மளுடைய உடையிலும், நம்மளுடைய பாவனைகளிலும், நம்முடைய ஒவ்வொரு உடலின் அசைவுகளிலும் நம் உள்ளத்தில் கொண்டிருக்கக்கூடிய தாழ்ச்சியை வெளிப்படுத்த சொல்லி புனித ஆசீர்வாதப்பர் அழைப்பு விடுகிறார். ஆகவே இந்த 12 படிநிலைகளையும் யாக்கோபினுடைய 12 ஏனினுடைய 12 படிநிலைகளைப் போல கருதி விண்ணகத்தை எட்டுவதற்கு தேவையான ஒரு வாய்ப்பாக, ஒரு படிநிலைகளாக இதை நாம் பயன்படுத்தி கொண்டு தாழ்ச்சியை அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க முயற்சிப்போம். ஆமேன்.